காவேரிக்கு வந்து குழந்தைய பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. காவேரியோட வந்து குழந்தை முகத்தில் குழந்தையோட கை வந்து அப்படியே படுது. அப்படியே 2 பேரும் உணர்ச்சிபூர்வமா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில காவேரி லைட்டா கண்ண திறக்குறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து சுயநினைவுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தையோட சுவாச காற்று பட்டோன்னே காவேரி கண் முழிச்சுட்டா. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. டாக்டர கூப்பிடுறாங்க. டாக்டர் வந்து பார்க்குறாரு. காவேரி கிட்ட பேசுறாரு. எப்படிம்மா இருக்கு இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோனே காவேரி கண்ண திறந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒன்றும் புரியாம அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. உடனே எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன காவேரி கேட்குற அப்படின்னோனே எல்லாரும் வந்தாச்சுல்ல அப்படின்னோனே எல்லாரும் வந்தாச்சுடி என்னடி சொல்ற அப்படின்றாங்க. இல்லைம்மா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு ஆக்சிடென்ட் தானே ஆயிருக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஒன்றும் ஆமாடி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதனால எல்லாருமே வந்திருக்கோம். சரிம்மா எல்லாரும் வந்திருக்கீங்க அப்பா மட்டும் ஏமா வரல என்னது அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னம்மா அப்பா எங்கே போயிட்டாரு அப்பா வரலையா இன்னும் அப்பா வெளிநாட்டில் தான் இருக்காரா நான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீங்கள் சொல்லலையா அப்படின்னோடனே உடனே வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு இப்போ தானே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதனால தான் சில ஞாபகங்கள்லாம் மறந்து போயிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதாக மறந்து போயிட்டேனா அப்பா வந்து வெளியூரில் இருக்கிறத அப்படின்றாங்க. என்ன இவ இப்படி வளர்றா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. என்ன டாக்டர் இவளுக்கு என்ன ஆச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சாரதா கேட்குறாங்க. இல்லைங்க அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதால சில விஷயங்கள்லாம் மறந்துட்டுருப்பாங்க. அது அப்படி தான் வந்து நினைவு தப்பி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. நீங்கள் பேசி வந்து எல்லா விஷயத்தையும் புரிய வைங்க சரியாயிடுவாங்க அப்படின்னோடனே சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே வந்து விஜயை வேற வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிடுறாங்க. காவேரிக்கு தெரியாமையே அப்பாடா அவகிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டோம் எப்படியாவது அவங்க குடும்பத்தையும் வீட்டை விட்டு அனுப்பணும் முதல்ல அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இது நீ செய்கிறது சரியானு எனக்கு தெரியல கல்யாணி ஆனாலும் வந்து பேரனுக்காகன்னு சொல்லும்போது நான் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க காவேரி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே போகிறாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து காவேரி கிட்ட ஞாபகப்படுத்த பார்க்குறாங்க. இங்கே பாரு காவேரி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா உனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குடி என்னம்மா சொல்கிற எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் ஞாபகமும் இல்லை சும்மா விளையாடாதம்மா அப்படின்றாங்க. என்னடி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க உன் புருஷன் பேர் விஜய்டி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடி அப்படின்னா விஜயா விஜய் அது யார் விஜய்ன்ற பேரில் எனக்கு யாருமே தெரியாதே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து ஐயோ இவனை இப்படி பேசுகிறா புருஷனே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாங்க. அம்மா டாக்டர் தான் சொன்னார் இல்லைம்மா அக்காவுக்கு நினைவு தப்பி போயிருக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் என்னம்மா என்னடி இது புருஷனும் ஞாபகம் இல்லைன்றா கல்யாணம் ஆனது ஞாபகம் இல்லைன்றா குழந்தையும் ஞாபகம் இல்லைன்றா இப்போ என்னடி இவளை வச்சு நம்ம பண்ணுறது ஐயோ மாப்பிள்ளை வந்தால் தான் அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் மாப்பிள்ளை வேறு இந்த நிலைமையில் இருக்காரு இப்போ என்னடி பண்ணுறது அவர் வந்து கேட்டால் என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் நம்ம என்னடி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் புலம்புறது நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிவின் வந்து வராரு. நிவினும் வந்து யமுனாவும் வராங்க. யமுனா என்னடி புடவையெல்லாம் கட்டியிருக்கு நிவினை பார்க்குறாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா அவர் என் வீட்டுக்காருக்கா என்னது ஓ வீட்டுக்காரா என்னடி சொல்கிற அப்படின்னு எனக்கு தெரியாமல் கல்யாணம்லாம் பண்ணிட்டியா நீ அப்படின்றாங்க. ஐயோ அக்கா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா உனக்கு குழந்தை கூட இருக்குக்கா இங்கே பாரு இந்த குழந்தை தான் உன்னோட குழந்தைக்கா என்னோட குழந்தையா என்னடி சொல்கிற எனக்கு கல்யாணம் இதெல்லாம் ஞாபகம் இல்லடி என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலடி எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு அப்படி உட்காந்துடுறாங்க. ஒரு டாக்டர்ஸ் வராங்க. என்னாச்சுங்க அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைங்க ஒரே டைமே சொன்னீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. இப்போ என்னடி பண்ணுறது இவளுக்கு குழந்தை யாருமே ஞாபகம் இல்லடி இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்றாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் வந்து கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா யோசிச்சுட்டு பாட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி என்ன நடக்குதாங்க அப்படின்னோடனே அம்மா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குமா என்னடி விஷயம் காவேரிக்கு நினைவு வந்துச்சு சரிடி நினைவு வந்துச்சு அது என்ன நல்ல விஷயம்னு சொல்கிறேன் நினைவு வந்தது நல்ல விஷயம்தான் ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன நல்ல நல்ல விஷயம் இருக்குது அதுக்கு இல்லைம்மா காவேரிக்கு நினைவு வந்திருக்கு ஆனால் அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சுமா அப்படின்றாங்க. என்னடி சொல்கிற ஆமாம்மா விஜயை கல்யாணம் பண்ணது அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டா அதனால் ஈஸியாக நம்ம காவேரியும் விஜயும் பிரிச்சிடலாமா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்பா எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கடி உண்மையிலே நல்ல விஷயம்டி பாத்தியா நம்மளுக்கு நம்ம செய்கிறதெல்லாம் நல்ல விஷயத்துலேயே முடியுது இதுக்கப்புறம் ஈஸியாக இவங்க 2 பேரும் பிரிச்சிடலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்கக்கிட்ட எதையா சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டுடலாம் அப்படின்றாங்க.